ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தந்தூரி சிக்கன். ஓவன் இல்லாமல் வீட்டிலையே சுலபமாக தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தந்தூரி சிக்கன் செய்ய 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கும் பொழுதே நம்ம தந்தூரி சிக்கன் கடாயில் தான் செய்ய போகிறோன்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி கொடுத்துடுவாங்க. சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் வச்சு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 50 ml தயிர், 1/2 ஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு. மசாலா நல்லா சிக்கன் முழுக்க படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணியிருக்க அந்த கட்டுக்குள்ளெல்லாம் மசாலாவை நல்லா தடவி விடலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் சிக்கன் பீஸை இந்த மாதிரி வச்சு பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமாக விடக்கூடாது, கொஞ்சமாக எண்ணெய் வச்சு தான் நம்ம பொரிக்கணும். இப்போ மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துடலாம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். மொத்தத்தில் நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். அப்போ தான் தந்தூரி சிக்கன் கரெக்டாக வெந்து வரும். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. சிக்கனோட சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு மசாலாலாம் வேகாமல் இருக்கும். அதனால் சைட்லேயும் இந்த மாதிரி வச்சு நம்ம வேக வைக்கலாம். இப்போ சிக்கனோட எல்லா பக்கமும் வெந்துருச்சு. தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்சும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லார் வீட்லேயும் ஓவன் இருக்காது. ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி கடாயிலேயே சுலபமாக தந்தூரி சிக்கன் செய்யலாம். மசாலா தடவி ஊற வைக்கிற டைம் தான் நமக்கு 2 மணி நேரம் ஆகும். மற்றபடி சுலபமாக தந்தூரி சிக்கன் செஞ்சிடலாம். இப்போ எல்லா தந்தூரி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. தந்தூரி சிக்கனோட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம இப்போ எல்லா சிக்கன் பீஸையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு ஒரு கறி துண்டு எடுத்து அதை நெருப்பில் காட்டி இந்த மாதிரி புகை வரும் பொழுது அதில் கொஞ்சமாக நெய் சேர்க்கலாம். இப்போ நல்லா புகை வரும். இப்போ தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கடைகளில் வாங்குற மாதிரி நமக்கு அந்த புகை ஸ்மெல்லோட தந்தூரி சிக்கன் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சுலபமான முறையில் தந்தூரி சிக்கன் வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் தந்தூரி சிக்கன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.